இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம எப்படி ஸ்டைலிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஸோனும் ஒரு பி டேகும் கொடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி என்கிட்ட அந்த ஹெட்ஸோனை வந்து நான் பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதோட கலரையும் பேக்ரவுண்ட் கலரையும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர் பிளாக் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் பிளாக்னால அது சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ ஒரு க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து அதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுடைய கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலராக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நான் அந்த பி டேகுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட் நான் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரை பிளாக்கில் வச்சதுக்கப்புறமா அதோட கலரை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கலரை வந்து நான் க்ரீன் கலரில் இப்போ வந்து மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்தாலுமே அப்படி சரி இந்த மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டேக்கையும் H1 டேக்கையும் போத் டேக்கையுமே நான் வந்து செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ண போகிறேன். ஸோ அதாவது அதை சென்டரில் கொண்டு வரணுன்றதுக்காண்டி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதை வந்து நான் சென்டர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்டரை வந்து 1 பிக்சல் வித்தும் சாலிடான ஸ்டைல்லையும் பிளாக் கலர்லையும் வேணுன்றதுக்காண்டி நான் வந்து பார்டருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த இடத்துல ஒரு ஹெட்டிங், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணாலே இங்கே எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். இதில் ஒன்றுனா நம்ம வந்து பார்த்துடலாம். அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இண்டென்ட்னா அப்படின்னா ஒரு 50 பிக்சல் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபஸ்ட்டு வேர்டுக்கு முன்னாடி வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 600 பிக்சல் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தள்ளி போயிருக்கு. ஸோ அதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 பிக்சல் கொடுத்தா அதோட முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். ஸோ அதாவது நீங்கள் இப்போ ஒரு பிளாக் மணி எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் இண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபுல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டராக வந்து மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லா இதுவுமே வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி லோயர் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக மாறிடும். இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி அப்பர் கேஸ் இருக்குது. ஸோ அப்பர் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஏ டேக் இருக்குது. ஸோ லிங்க் அப்படின்ற கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்ற டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஹெச்எஃப்ல ஹேஷ்டேக் போட்டிருக்கேன். இந்த ஹெச்எஃப்ல ஹேஷ்டேக் போட்டிங்க அப்படின்னா அது எங்கேயுமே போகாது. உங்களோட இப்போ இருக்கிற வெப்பேஜே வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் பண்ணும். அதாவது இங்கேக்குள்ளே திரும்ப வந்துடும். ஸோ இதை ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ண போகிறேன். லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே கலர் இருக்குல்ல, ஸோ அந்த கலர் தான் நான் மாற்ற போகிறேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல வச்சுக்கிறேன். ஸோ நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி. அடுத்து அது கீழே வந்து ஒரு கோட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதை நான் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நன்னு செட் பண்ணுறது மூலிமா அந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் ஆக்கிடும். ஸோ எதுவுமே இருக்காமல் பிளாங்க் டெக்ஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பி டேக் ஹெச் டேக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது லைன் த்ரூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதாவது அதை அடித்த மாதிரி. அதே மாதிரி ஓவர் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி அண்டர் லைன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து வரும். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ டேக்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கீழே ரிமூவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது அண்டர்லைன்ற வேல்யூ தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் இன்னும் நிறையா வேல்யூஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன சொல்லி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். விஎஸ் கோட் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைன் ஹைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஹைட் எடுக்குதுன்றதான் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஹைட். இது உங்களுக்கு விஷுவலாக காட்டினா இன்னும் நல்லா புரியும். நான் வந்து 1 EM வச்சுருக்கேன்னா ஸோ இதுதான் டிஃபால்ட்டு. அதே மாதிரி நான் வந்து பேக்ரவுண்ட் கலரையுமே வந்து ரெட் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா வந்து விஷுவலாக தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லைன் ஹைட் வந்து 1 EM கொடுத்துருக்கோமா, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை 1 EM வந்து 0வாக செட் பண்ண போகிறேன். செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஸ்டாக் ஆகி ஒரே லைனில் வந்துருக்கு. ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ஹைட்டுன்றதே எடுக்கலை. ஸோ இப்போ நான் 100 பிக்சல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைனும் 100 பிக்சல் வந்து லைன் எடுத்துருக்கு. இப்போ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரில் அந்த ப்ளூ வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஹைட். அதாவது ஒரு லைன் எவ்வளோ ஹைட் எடுக்குதுன்றது தான் லைன் ஹைட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். அடுத்து நம்ம வந்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது.
இப்படி நான் 100 பிக்சலில் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 100 பிக்சல் வந்து கேப் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங். ஸோ 5 பிக்சல் கொடுத்தா அந்த 5 பிக்சல் வந்து ஒரு லெட்டருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதாவது எல் பக்கத்தில் 5 பிக்சல், ஓ பக்கத்தில் 5 பிக்சல், இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆட் பண்ணுறது இல்லை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட் ஸ்பேசிங் அதே மாதிரி வேர்ட் ஸ்பேசிங் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம லெட்டர் ஸ்பேசிங் பார்த்த மாதிரி வேர்டுக்கு நடுவில் ஸ்பேசிங் எந்த அளவுக்கு இருக்குன்ற கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 EM கொடுத்தேன் அப்படின்னா வேர்ட்ஸுக்கு நடுவில் எல்லாமே 1 EM வந்து கேப் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் பார்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து 2 எலமெண்ட்டுக்குமே டெக்ஸ்ட் ஷேடோன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ வந்து வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 பிக்சல் 2 பிக்சல் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேடோ மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிக்சல் மேலே இருந்தும் 2 பிக்சல் லெஃப்ட்டில் இருந்தும் கொஞ்சம் தள்ளி பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷேடோ வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேலே ஏறி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரது மேலேருந்து எவ்வளோ தூரம் கீழே வரணும், செகண்ட் வர வேல்யூ வந்து லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ரைட்டில் தெரியணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட்டாக இருக்கிறது கலர். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ இருக்குது. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா பிளர். ஸோ இப்போ நான் 10 பிக்சல் கொடுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் பிளராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 16 பிக்சல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி பிளராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஏதனால் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 16 பிக்சல் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் வேல்யூ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே இருக்கணும், ரெண்டாவது கொடுக்குற வேல்யூ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ தூரம் ரைட்டில் போகணும், மூணாவது கொடுக்குற வேல்யூ அதோட பிளர்னஸ், நாலாவது கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷேடோ. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ மாதிரி வரும். நீங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.